ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். விஜய் அவர்கள் திமுக மட்டும்தான் எதிர்த்து பேசுகிறாரு, ஏடிஎம்கேவே பேசுறதே இல்லை அப்படின்னு மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்ல. அந்த குற்றச்சாட்டு பார்த்தோன்னா விஜய் அவர்கள் களத்திலே சொல்லிட்டார். அதாவது ஈரோடு களத்திலே சொல்லிட்டார். நம்ம களத்தில் யார் இருப்பாங்களோ அவங்கள தான் எதிர்ப்போம், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, களத்திலே இல்லாதவங்களாம் நம்ம எதிர்க்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை செட் பண்ணுறாரு. என்ன ரீசனுக்காக அப்படின்னா, அடுத்த தேர்தலே வந்து திமுகவுக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை விஜய் கட்டமைக்க ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா ஓட் பேங்கிங் அப்படிங்கிறதும் ப்ளஸ் மக்கள் மத்தியில் பார்த்தோன்னா இந்த ரெண்டு கட்சிகளுக்கு தான் நடுவில் தான் போட்டி அப்படின்ற மாதிரி இப்போவே பிம்பம் கட்டமைக்கப்பட்டுருச்சு. அதில் எந்த மாற்றம் இல்லை. விஜய் அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அதை தான் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அது நல்லாவே பார்த்தோன்னா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இங்கேயும் சொல்லியிருந்தார். இப்போ அவர் சொன்னதுக்கு எதிர்ப்பு பார்த்தோன்னா வந்திருக்கு எங்கிருந்து அப்படின்னா ஏடிஎம்கேலிருந்து. ஏடிஎம்கேல ஜெயக்குமார் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான நபர் எல்லாருக்கும் தெரியும். இவர் வந்து தளபதி விஜய் அவர்களை விமர்சித்து ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அவருக்கு நம்ம ரிப்ளை கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இவர் பேசின விஷயம் என்ன அப்படின்னா, தாவேகா கட்சியில் தளபதி விஜய் அவர்களுக்கு தனித்தன்மை கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசுகிறாரு. இந்த விஷயத்தை பார்த்தோன்னா சின்ன குழந்தை கேட்டால் கூட சிரிச்சிடும் அப்படின்னு ஒரு பேசிக் நாலேஜ் கூட தெரியாமல் இவர் எப்படி பேசினார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. விஜய் அவர்களுக்கு தனித்தன்மையே கிடையாது. அவர் வந்து எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு முகமுடி போட்டுட்டு வர்றாரு. அப்படி வந்தால் தான் அவருக்கு வாக்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் நம்புகிறாரு. அதனால் எத்தனை முகமுடி எம்ஜிஆரோட முகமுடி போட்டாலும் சரி, ஜெயலலிதாவோட முகமுடியை போட்டாலும் சரி, ஏடிஎம்கேக்கு வாக்கு செலுத்தினவங்க யாருமே வந்து வேறு கட்சிக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. சரி, இதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி இவர் இன்னொரு சிம்பிளான ஒரு கேள்வி. ஏடிஎம்கேக்கு வாக்கு செலுத்தின நபர்கள் வேறு கட்சிக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாருல்ல, அந்த கை வந்து எந்த ஒரு சின்னத்தையும் மாற்றி அமுக்காதுன்னு சொல்கிறாருல்ல, அப்போ எதுக்கு 2021 தேர்தலை இவங்க தோத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் நம்ம கேட்குறோம். மக்கள் மாற்றி அமுக்கினதுனால தான் இப்போ திமுக வந்து ஆட்சியில் உட்காந்துட்ருக்கு. அதனால் இரட்டை இலைக்கு வாக்கு செலுத்தின அதே மக்கள் தான் திமுகவையும் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் மாற்றி செலுத்தாமலாம் கிடையாது. மாற்றி செலுத்துறதுனால தான் நீங்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கீங்க. இப்போ வந்து திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்குது. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அவர்களுக்கு இப்போ பார்க்கலாம். என்ன அப்படின்னா, விஜய்க்கு தனித்தன்மை கிடையாது அப்படின்றார். அதாவது அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆர் அவர்களை பற்றியெல்லாம் எங்கேயுமே பேசவும் கிடையாது, எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொல்லவும் கிடையாது. மாநாட்டில் 2வது மாநில மாநாட்டில் தான் எம்ஜிஆர் அண்ணாவோட போட்டோவை வச்சார். அதுக்கு காரணம் 3 எழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒலிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அந்த பாட்டிலே லைன் வரும், அதுக்காக வச்சுருந்தாரு. ப்ளஸ் இப்போ எம்ஜிஆர் அவர்கள் ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே பார்த்தோன்னா ஆட்சி பிடிச்சார். அதுக்காக பார்த்தோன்னா விஜய் அவர்கள் நம்மளும் அதே மாதிரி ஆக போகிறோம், அதே மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம், டெஃபினட்டாக அதுதான் நடக்கும் அப்படின்னு மக்கள்கிட்ட காட்டுறதுக்காக எம்ஜிஆர் அவர்களை யூஸ் பண்ணார். அதனால தான் பார்த்தோன்னா எடுத்த தேர்தலே வந்து நாம் சிஎம் தான் அப்படின்னு ரேஞ்சுக்கு தான் விஜய் அவர்கள் நினச்சிருக்காரு. அது நினைக்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் நம்ம பார்த்தோம்னா ஜெயிச்சிருவோம், நம்ம பார்த்தோன்னா ஒரு இடத்த பிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையில் எல்லாருமே தேர்தலை சந்திப்பாங்க. அது மக்கள் முடிவு பண்ணுறது வெற்றி தோல்வி அப்படின்றதெல்லாம் அது வேறு கட்டம். ஆனால் ஒரு கட்சி பார்த்தோன்னா முன்னோக்கி போகிறதுக்குன்னா இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி தான் ஆகணும். அதை அவர் பண்ணார். அதுக்காக தான் ஈரோடு களத்தில் தளபதி சொன்னது என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் கிட்ட இருந்தும் அண்ணா கிட்ட இருந்தும் பார்த்தோன்னா நாங்கள் வந்து தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னார். மக்கள் மத்தியில் தேர்தல் அணுகுமுறைனா எப்படி இருக்கணும் அப்படின்றத அவங்ககிட்ட இருந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அது எந்த லெவலுக்கு ஈரோட்டில் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அவர் எந்த அணுகுமுறையும் எடுத்துக்கவே இல்லை. விஜய் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறன்னாரு, அதுக்கு ஏற்பாடுகள் நடந்துச்சு, மக்கள் குவிஞ்சாங்க. அதுதான் அவருக்கு உண்டான தனித்தன்மை. அவர் எம்ஜிஆர் அவர்களை ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்றதுக்காகலாம் எந்த மக்களும் வந்து நிற்கல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நானே பார்த்தோன்னா எம்ஜிஆர் விஜய் ஃபாலோ பண்ணார் அப்படின்றதுக்காகலாம் நிற்க கிடையாது. எம்ஜிஆர் அவர்களுக்கு எம்ஜிஆர் மேலே பார்த்தோன்னா எனக்கு பெரிய அளவில் உடன்பாடெல்லாம் கிடையாது. அவரோட திரைப்படங்கள் வரைக்கும் ஓகே தான். பட் பாலிடிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்மளுக்கெல்லாம் பெரிய அளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நம்ம ஏடிஎம்கேக்கு வாக்கு செலுத்துனதும் கிடையாது. விஜய் அவர்களுக்கு பார்த்தோன்னா அவர் பிடிச்சிருக்கு. அவர் ஒரு நடிகனா அவருக்கு பிடிச்சிருக்கலாம், இல்லை அவர் பண்ணுற சில உதவிகள் அவருக்கு பிடிச்சிருக்கலாம். விஜய் அவர்கள் பல இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், எனக்கு உதவி செய்கிற இந்த எண்ணமே வந்து எம்ஜிஆர் அவர்களை பார்த்து தான் வந்தது அப்படின்ற மாதிரி பல இன்டர்வியூ ஒன்று இருக்கும், அதில் சொல்லியிருப்பார். அதனால் அவருக்கு அதை பிடிச்சிருக்கலாம். இப்போ அந்த உதவி செய்கிற அப்படி எண்ணம் அப்படின்றது எம்ஜிஆர் கிட்டேருந்து வந்திருக்கு அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயத்தை விஜய் எடுத்துக்கிறாரு. அது மாதிரி தான் மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கும் பார்த்தோன்னா வந்து நான் எம்ஜிஆர் அவர் மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து அவரோட விருப்பம். அதுக்காக எம்ஜிஆர் அவர் மாதிரியே பண்ணுவார். ஆனால் இவரெல்லாம் எம்ஜிஆர் ஆயிடுவார் அப்படின்னு கேட்குறாங்களா? எஸ், எம்ஜிஆர்லாம் ஆக முடியாது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் தனித்தன்மையோடு நிற்கிறாரு விஜய் அவர்கள். அதனால் எம்ஜிஆர்ன்ற மாஸ்க்கை போட்டுட்டு வந்தால் தான் விஜய்களுக்கு வாக்கு கிடைக்கணும்லாம் கிடையாது. இப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இப்போ அத்தனை கூடின கூட்டமெல்லாம் வந்து எம்ஜிஆருக்காக கூடும் கூட்டமா, விஜய்க்காக கூடின கூட்டமா? இந்த 2 மாநாட்டில் கூடின கூட்டம் விஜய்க்காக கூடுனது. முந்தா நேற்று கூடின அந்த பொதுக்கூட்டம், அது பொதுக்கூட்டம் இல்லை, அதுவும் மாநாடு தான். அந்த மாநாட்டிலையும் பார்த்தோன்னா விஜய்க்காக தான் கூடினாங்களே தவிர எம்ஜிஆர் அவர்களுக்காகலாம் கிடையாது. அங்கே எம்ஜிஆரோட ஒரு ஃபோட்டோ கூட கிடையாது. அந்த கேரவனில் உடனே சொல்லுவாங்க, கேரவனில் வச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி தேர்தல் அணுகுமுறை அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. அந்த எம்ஜிஆர் அப்படிங்கிற மாஸ்க்கை போட்டுட்டு வந்ததை விஜய் ஜெயிப்பாருன்றதெல்லாம் கிடையாது. அவர் மக்கள்கிட்ட பார்த்தோன்னா ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியே நம்ம ஃபஸ்ட்டு தேர்தலே வின் பண்ணுவோம் அப்படின்னு. அவருக்கு உதவி செய்கிற குணம்ன்றது எனக்கு பிடிக்கும், அதனால் நான் அவர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. அது வந்து அவருடைய தனிப்பட்ட விஷயம்.
ஆனால் ஓட்டு போடுற மக்கள் எல்லாருமே அதுக்காக தான் போடுவாங்கன்னா கிடையாது. இப்போ விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே எம்ஜிஆருக்காக ஓட்டு போடுறீங்களா, விஜய்க்கு போடுவீங்களா அப்படின்னா, நான் விஜய்க்காக தான் போடுறேன். எம்ஜிஆருக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. எங்களுக்கு எம்ஜிஆருக்கு சம்மந்தம் கிடையாது. நாங்கள் அவர் இருந்த காலத்தில் நாங்கள் கிடையவும் கிடையாது. நாங்கள் ஓட்டு போடுறது விஜய்க்காக தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவிர எம்ஜிஆர்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த ஈரோடு மாநாட்டில் எனக்கு தெரிஞ்சவங்க, ஏன்னா நம்ம ஏரியா தான் அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்ச சில பேர் வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் கேட்கும்போது நான் கேட்ட சும்மா சாதாரணமாக தான் கேட்டேன். நீங்கள் ஏடிஎம்கே வச்சே இங்கே வந்திருக்கீங்க விஜய் பார்க்குறக்கா இல்லை விஜய்க்கு சப்போர்ட்டா அப்படின்ற மாதிரி. அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இங்கேயே வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவருக்கு வாக்கு செலுத்த போகிறாங்க அப்படின்றதான். அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நான் இங்கே வர்றேன், இல்லைன்னா அவர் பார்க்க நான் எதுக்கு வர போகிறேன்? அதான கேள்வி. அதை தான் அவங்க சொன்னாங்க. அவங்களும் பார்த்தோன்னா பரம்பரை ஏடிஎம்கே தான். ஏன் நிறைய பேர் பேட்டிகளே கொடுத்துருக்காங்க. அங்கே ஈரோடில் சில சேனல்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா பேட்டி எடுத்தாங்க மக்கள்கிட்ட. அவங்க சொன்னதும் சில விஷயங்கள் அதுதான். நான் 72லேருந்து ஏடிஎம்கேல தான் உறுப்பினர் கார்டு இன்னும் இருக்குது, எம்ஜிஆர் கார்டு. இன்னைக்கு எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக பார்க்குறது நாங்கள் விஜய் தான். புரியுங்களா? அடுத்து மாற்றம் வரணும், மாற்றம் கண்டிப்பாக வரும். விஜய்க்கு கண்டிப்பாக மாற்றம் இருக்குது. 2026ல் அவர் தான் சிஎம். இந்த மாதிரி எல்லாருமே ஏடிஎம்கேக்கு வாக்கு செலுத்தின மக்களும் விஜய்க்கு வாக்கு செலுத்த ரெடியாக தான் இருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இவர் நினச்சிக்கிறாங்க ஏடிஎம்கேக்கு வாக்கு செலுத்தின எந்த கையும் மாற்றி அழுத்தாது அப்படின்ற மாதிரி. மாற்றி அழுத்ததுனால தான் நீங்கள் இப்போ எதிர்க்கட்சி. இப்போ அடுத்த எலெக்ஷன்லும் பார்த்தோன்னா அதே மக்கள் விஜய்க்கு வாக்கு செலுத்த போகிறாங்க. நீங்கள் என்ன போகிறீங்கிறது தெரில. இதுதான் விஜய் சொன்னார். எம்ஜிஆரோட மாஸ்க்கை போட்டதுனால விஜய் அரசியலுக்கு வரல. அவரோட தனித்தன்மையினால தான் இப்போ இத்தனை கூட்டம் கூடுது, இத்தனை ஆதரவு வருதே தவிர எம்ஜிஆர் அவர்கள் விஜய் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், சொல்ல மாட்டாங்க. அப்படியே ஏடிஎம்கேலேருந்து இந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துகிறாங்க அப்படின்னா எடப்பாடி அவரோட ஆட்சி சரியில்லை, அவர் பிடிக்கல. இப்போ ரெட்டலை தான் நான் முழுக்க ரெட்டல் தாப்பா எனக்கு பிடிக்கும். ஆனால் அந்த ரெட்டலை சேர்ந்த நபர்கள் இப்போ பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டாங்க, அதனால் நான் உங்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டேன். அதுக்கு ஆப்போசிட்டில் யாருக்காங்க? திமுகவுக்கு நான் வாக்கு செலுத்துனதே கிடையாது, நான் ஏடிஎம்கே சார்ந்த நபர் அப்படிங்கிறதுனால திமுகவுக்கு நான் வாக்கு செலுத்த மாட்டேன். சரி, வேறு யார் இருக்கிறா? திராவிடத்தை எடுத்து வைக்கிறவங்க யார் இருக்கிறாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் இருக்கார். அதனால் அவருக்கு வாக்கு செலுத்து அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை ஈஸியாக எடுப்பாங்க. இதுதான் தேர்தல் அணுகுமுறை அப்படின்னு நம்ம சொல்கிறது. விஜய் அவர்களும் பார்த்தோன்னா அதை தான் சொல்லியிருக்காரு. இப்போ மக்களும் பார்த்தோன்னா அதை முடிவு பண்ணி தான் விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்த போகிறாங்களே தவிர எம்ஜிஆருக்காகலாம் கிடையாது. அது வேறு விஷயம். எம்ஜிஆருக்காகவே இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு கூடின கூட்டம் விஜய்க்கு கூடுது அப்படின்றாங்க அப்படின்னா அவர் நான் எம்ஜிஆர் ஏற்றுக்கிட்டு வர்றேன், எனக்கு கூட்டமாக வாங்க அப்படின்னு யாரையும் கூப்பிடல. நான் வர்றேன், நிற்கிறேன், எனக்காக வாங்க அப்படின்னு தான் கூப்பிட்றாரு. அதுக்காக தான் கூட்டம் நிற்கிது. இதில் எம்ஜிஆர் அவர்கள் எங்கே வந்தார் அப்படின்றது நம்மளுக்கு புரியல. இது ஒரு டாப்பிக்காக போயிட்டுருக்கு. இந்த ஜெயக்குமார் அவர்கள் இப்படி பேசிகிட்டு இருக்காரு. சரி, ஏடிஎம்கே சில புகைச்சல் ஏற்பட்டிருக்கு, தாவேக்காக்கும் இதுக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு டாப்பிக்கை நம்ம எடுத்துலாம். அடுத்தது என்ன சொல்கிறார் அப்படின்னா களத்திலேயே நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எங்களை அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்க மாட்டார். ஒருவேளை எங்களை மனசில் நினச்சி சொல்லியிருந்தார் அப்படின்னா அவர் முளைச்சி 3 இலை கூட விடலை, நாங்கள் ஒரு பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்தெல்லாம் பார்த்தோன்னா அசைக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. அது உண்மைதான், இல்லைன்னு நம்ம சொல்லலை. அது ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் ஒரு ஆலமரமாக தான் இருந்துச்சு. இப்போ எடப்பாடி அவர்கள் வந்ததுக்கப்புறமா அது ஆலமரமா இல்லை அதில் இருக்கிற விழுதா அப்படின்ற ரேஞ்சுக்கு பார்த்தோன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதை இன்னுமே அது விழுது கிடையாது, அது விழுந்துருச்சு அப்படின்ற ரேஞ்சுக்கு கொண்டு போனது என்ன இங்கே அப்படின்னா அவர் எடப்பாடி அவர்கள் பிஜேபி கூட கூட்டணி வச்சது. இதுலேயே பார்த்தோன்னா முடிஞ்சிருச்சு. அந்த ஆலமரம் எப்பவும் விழுந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த தேர்தல் தான் அது இவங்க தெரிஞ்சுக்கணுமா அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு அவங்க இருக்காங்க அப்படின்னா வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டும். அதுக்கப்புறமா ஆலமரம் விழுந்துதா இல்லை விழுந்ததா அப்படின்றதால அதுக்கப்புறமா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த சைடு யார் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க அப்படின்னு. இது எல்லாத்தையுமே நான் இன்னொன்று, எம்ஜிஆர் அவர்களால் மாஸ்க்கை போட்டுட்டு விஜய் வர்றாருன்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. ஜெயலலிதாவோடைய மாஸ்க்கை போட்டுட்டு வர்றாருன்னு சொல்கிறீங்க. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. அப்போ கூட ஜெயக்குமார் அப்படிங்கிற உங்களோட மூஞ்சி வச்சுட்டு பார்த்தோன்னா போட முடியலையே. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தோன்னா நீங்களும் ஒருத்த கிடையாது. ஜெயலலிதா, எம்ஜிஆர், விஜய் 3 பேருமே யார் அப்படின்னா சினிமாவிலேருந்து வந்தவங்க, அவ்வளோதான் ஒற்றுமை, வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்காகவே பார்த்தோன்னா விஜய் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஏற்றுட்டு வர்றதுனால அவரால் ஜெயிக்க முடியாது அப்படின்றாரு. எம்ஜிஆர் அவர்கள் ஏற்றுட்டு வந்ததுனால விஜய் அவர்களால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவரோட தனித்தன்மையில் தான் அவர் ஜெயிக்க போகிறே தவிர இதுக்கு எம்ஜிஆருக்கு சம்மந்தம் கிடையாது. அண்ணா அவர்கள் பார்த்தோன்னா கையில் எடுத்திருக்காரு. அண்ணா அவர்களை பற்றி பேசவே இல்லை, எம்ஜிஆர் அவர்களை பற்றி மட்டும் தான் பேசுகிறாரு இவர். அண்ணா அவர்களே பார்த்தோன்னா கொள்கை விளையாட்டை எடுத்துக்கிட்டு கட்சி ஆரம்பித்த எம்ஜிஆர் அவர்கள் பேசுகிறாரே தவிர அண்ணாவை பற்றி பேசுகிறதே இல்லை ஜெயக்குமார் அவர்கள். இது என்ன கான்செப்ட்ன்றது தெரியல. சரி, ஓகே, விடுங்க, அவ்வளோதான். சரி, ஓகே, இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் அப்படியே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் இப்படி நேரம் நம்ம சேனலில் திறந்து வரும்.